Shall we close our eyes and ask God to speak to us in the third session of this wonderful day that God is speaking to us. ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மூன்றாம் செஷனிலே ஆண்டவர் தொடர்ந்து கிருபையா நம்மோடு பேச ஆண்டவரை இன்வைட் பண்ணுவோம். இந்த பகுதியிலே பொதுவாக இந்த மத்தியான வேளையில யூத் கேம்ப்ஸ்ல அந்த வாலிபர்கள் குறிப்பாய் அதிகமாய் ஃபேஸ் பண்ணுகிற சோதனைகளை குறித்து நேரடியாய் பேச ஆண்டவர் என்னை பல வருடங்களாய் என்னை ஏவிக் கொண்டிருக்கிறார். அதே வரிசையில் இன்றைக்கு ஒருவேளை நாம் அதிகமாய் வாசிக்காத ஒரு புத்தகம், அதிகமாக வாசிக்காத ஒரு அத்தியாயத்திலிருந்து ஆண்டவர் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் என்று நமக்கு தெரியும். தாவீது பத்ஷிபா கதையிலிருந்து அது புரிகிறது. மற்ற பல வேத வசனங்களிலிருந்து அது தெளிவாய் புரிகிறது. ஆனால் அது எப்படி வாழ முடியும், அதற்கான மோட்டிவேஷன் தான் என்ன என்று ஆண்டவர் அந்த வேத அதிகாரத்திலே அங்கே அந்த அதிகமாய் வாசிக்கப்படாத அந்த வேத அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோடு இன்றைக்கு மத்தியான வேளையில பேச இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஜீசஸ் வித் அஸ் சர்ச் தண்டாயர்பேட்டில் இருக்கிற இந்த அருமையான சபை மக்கள் இங்கே வந்து இப்படியாக உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே பயத்தோடு பக்தியோடு உங்களுடைய வசனத்தை காலை முதல் இதுவரை கேட்ட அவர்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு கொடுத்த எனக்கு வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் லேவியராகவும் புத்தகத்திலே சென்று அதிலே 18ஆம் அதிகாரத்திலிருந்து பாவத்தை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்ற தலைப்பிலே நாங்கள் வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் தாமே எங்களுக்கு தெளிவாய் பேச ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 3 படி முன்னாலே, 4 படி பின்னாலே, 3 படி முன்னாலே, 4 படி பின்னாலே என்று அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆனால் ஸ்டெடியாக முன்னேறி செல்ற, ஸ்டெடியாக பாவத்தை ஜெயித்து முன்னேறி செல்ற வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் ஜெபிக்கிறோம். அதற்கான ரகசியங்களை வேதத்திலிருந்து நேரடியாய் எங்கள் கண்களிலே கண்டு அதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே அபியாசிக்க நீங்கள் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். பாவம் செய்யறதுக்கு நமக்கு நிறைய மோட்டிவேஷன் இருக்குது. இந்த வாலிப தம்பியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். 2015ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து தேசத்திலே உண்மையான நடந்த சம்பவம். இந்த தம்பி பேர் வந்து டென்சல் மைக்கேல். பேர் என்னது? டென்சல் மைக்கேல். அவன் வந்து அவங்க வீடு வந்து டூப்ளே ஹவுஸ், கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர். மேலே வந்து அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அவனுடைய பெற்றோர், அவனுடைய தாயார், அவனுடைய தகப்பனை பற்றி அந்த செய்தித்தாளிலே நான் வாசிக்கவில்லை, ஒருவேளை அவர் மறித்திருக்கலாம். மேல் ஃப்ளோரில் அவனுடைய ரூமில் வந்து அவன் வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்படி வேலை செய்யும் போது சோதனையில விழுந்து அவன் போனோகிராஃபி பார்க்க ஆபாச படங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு ஸ்டெப்ஸ் கேட்குது. அந்த படிக்கட்டு, அதாவது கீழே மேலே, அதாவது டூப்ளே ஹவுஸ் சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு வீடு. அவன் படிக்கட்டில் இந்த ஸ்டெப்ஸ் கேட்டவொடனே அவனுக்கு தெரிகிறது, அம்மா வந்து எனக்கு ஏதோ சிற்றுண்டி கொடுக்கறதுக்கு வராங்க அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அந்த லேப்டாப் ஸ்கிரீனை வந்து அவன் க்ளோஸ் பண்ண பார்க்குறான். ஆனால் என்ன சேடாக நடந்துச்சுன்னா அந்த லேப்டாப் ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதனால அவன்
ட்ரை பண்றான். அம்மாவுடைய சத்தமும் இன்னும் லவுடா கேக்குது, சத்தமா கேக்குது. ஒரே டென்ஷனா இருக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா ஒரு எஃபர்ட் என்ன பண்றான்னா, அவனுடைய ஒரு பேப்பர் வெயிட்டை வச்சு அந்த லேப்டாப் ஸ்கிரீனை வந்து உடைச்சு அந்த லேப்டாப் ஸ்கிரீன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா உள்ள வந்துட்டு அவன் நினைக்கிறான், நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு போயிட்டு ட்விட்டர் என்ற ஒரு சோஷியல் மீடியா பேஜ், இப்போ வந்து எக்ஸ் சொல்றாங்க, அந்த காலத்துல ட்விட்டர்ல போயிட்டு நான் இந்த பிரபலமான பான் சைட்டை பார்த்தேன். அது உலகத்திலே நம்பர் 1 போனோகிராஃபி சைட். அப்ப பார்க்கும்போது எங்க அம்மா அந்த ரூமுக்கு வரதை கேட்டுட்டு என் லேப்டாப் ஸ்கிரீனை உடைச்சேன். அப்புறம் அந்த லேப்டாப்புடைய ஸ்கிரீனுடைய பிக்சர் இது அப்படின்னு போட்டுட்டு அவன் வந்து அதை ஷேர் பண்ணான். அதை ஷேர் பண்ண பிறகு அந்த கம்பெனிக்காக வேலை செய்கிற மேல் அதிகாரிகள் அந்த ட்வீட்டை பார்த்து அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவனுக்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ லேப்டாப், அந்த கம்பெனியுடைய ஸ்டிக்கர்லாம் அந்த லேப்டாப்புடைய டாப்ல ஒட்டி அவனுக்கு வந்து கிஃப்ட் அனுப்பிச்சாங்க. ஏன்னா அவன் தொடர்ந்து அந்த புது லேப்டாப்பை வச்சு அந்த ஆபாச படங்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு, உங்களை பாவத்திலே ஜீவிக்க வைக்கிறதுக்கு உலகமும் அந்த உலக பிரகாரமான கம்பெனிஸும் அதிவேகமாய் செயல்படுகிறது. ஆனால் நம்ம வேத வசனத்தை பார்ப்போம் என்றால் எங்கு பார்த்தாலும் நமக்கு வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் வந்து இன்றைக்கு இந்த மத்தியான வேளையிலே லேவியராகமும் லெவிட்டிகஸ் சாப்டர் 18 லேவியராகமும் 18ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கிறது. பொதுவாக புது வருஷம் ஆகும்போது பலர் வந்து வேதத்தை படிப்பேன் என்று உற்சாகமாய் ஆரம்பிப்பார்கள். ஆதியாகமத்துல வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆதியாகமம் 50 அதிகாரம் முடிஞ்சிடும். அப்புறம் யாத்ராகமம் எத்தனை அதிகாரம்? 40. அதுவும் பிரச்சனை இருக்கா. ஆனால் லேவியராகமம் ஆகும்போது தான் கொட்டாயும் கொட்டாவி, என்ன ஆவி வருது? கொட்டாவி வந்து இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பைபிளை மூடிட்டு அந்த வருஷம் முழுசா பைபிளை படிக்கிறது வந்து முழுசா ஜன்னலை விட்டு பறந்து போயிருக்கு. முழுசா அந்த உற்சாகம், அந்த உத்வேகம், அந்த எனர்ஜி, அந்த எந்தூசியாசம் எல்லாம் பறந்து போயிருக்கு. ஆனா வேதத்திலே வந்து ஆண்டவர் கொடுத்த 66 புத்தகத்திலும் எல்லா புத்தகமும் நமக்கு முக்கியம், எல்லா புத்தகமும் நமக்கு பிரயோஜனமானது, எல்லா புத்தகமும் நம்மளை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரடியாய் வழிநடத்தும். இந்த புத்தகம் வந்து அதுக்கு விதிவிலக்கே அல்ல. இந்த புத்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை, நமக்கு பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும் நமக்கு தெரியும், ஆனா எப்படி வாழ முடியும், அதற்கு சீக்ரெட் என்ன என்பதை நாம் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நேரடியாக நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அந்த அந்த ஒரு அர்ப்பணிப்பிலே நம்ம இந்த மெசேஜ் முடிவில் நம்ம முடிப்போம். முதலாவது பாடம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, ஆண்டவருடைய கேரக்டர், கேரக்டர் ஆஃப் காட். லெவிட்டிகஸ் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமும் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. நீங்க கீழே வாசிங்கன்னா பல பாவங்களை குறித்து அந்த அதிகாரம் பேசுகிறது. குறிப்பாய் பால் உணர்வு சம்பந்தப்பட்ட, செக்ஸ் சம்பந்தப்பட்ட பல பாவங்களை பைபிளிலே இவ்வளவு நேரடியாய் எந்த அதிகாரமும் பேசல. அது ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா, நீ அனிமல் கூட வந்து செக்ஷுவல் சின் பண்ணாத அப்படின்னு இந்த அதிகாரம் சொல்ற. எங்க உன் நாய்க்குட்டி கூட பூனைக்குட்டி கூட நீ வந்து பாவம் செய்யாத என்ற சத்தியத்தை இந்த அதிகாரம் அவ்வளவு நேரடியாக பேசுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட பிரித்தெடுத்து பாவத்தின் மேல வெற்றி உள்ள வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது? ஆண்டவருடைய கேரக்டரை அறிகிறது. ஆண்டவருடைய கேரக்டரை நம்ம வந்து அறிந்து செலிப்ரேட் பண்ணுகிறது. நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிங்கள்.
லேவியராகமம் 18 Leviticus 18 and verse 6. ஆரம்பமாதிகம். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. ஓகே, ஒருவரும் நெருங்கிய உறவினர் யாவரையும் அவங்களை நிர்வாணமாக்கி அவரோடு நீங்க சேரக்கூடாது, அவரோடு நீங்க பாவம் செய்யக்கூடாது. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? நான் கர்த்தர். நீங்கள் வணங்குகிற தேவன் பரிசுத்தமானவர். He is holy. ஆண்டவர் வந்து பரிசுத்தமா இருக்கிறார். ஆண்டவர் வந்து சந்தோஷமா இருக்கிறாரா? ஆண்டவர் வந்து சந்தோஷமா இருக்கிறாரா? ஆண்டவருக்கு டிப்ரெஷன் இருக்குதா? இல்ல, ஆண்டவர் வந்து சந்தோஷமா இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சந்தோஷத்தின் ரகசியம் அவர் பரிசுத்தமா இருக்கிறார். அதனாலதான் என்னுடைய ஊழிய தலைவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, holy life is a jolly life. Holy life is a jolly life. நேரா போறோம், ஆனா jolly life க்கு சீக்ரெட் வந்து என்னது? holy life. பரிசுத்த வாழ்வே பரவச வாழ்வு. Holy life is a joy life. Our God is a happy God, but the happy God is also a holy God. The secret of happiness is holiness. இந்த புத்தகத்தில் தாமே 4 தடவை ஆண்டவர் வந்து நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாய் என்னை போல பரிசுத்தமாய் இருக்கணும் என்று சொன்னார். 4 தடவை. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. Leviticus 11:44. நான் பரிசுத்தர். அடுத்த வசனம். ஆகையால் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அது வந்து இந்த பர்టిక్యులர் இத வந்து நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. புதிய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா உணவுகளையும் பரிசுத்தமாக்கினார். அதனால இப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டியதில்லை. ஆனாலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்ற கட்டளையை நம்ம கட்டாயம் கீழ்ப்படியணும். ஏன்? அவர் பரிசுத்தர். அது முதலாவது தடவை. அடுத்த தடவை லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் உங்களை எகிப்து தேசத்துல நீங்கள் அடிமையா இருக்கும் போது நான் அங்கதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இது வந்து ரொம்ப டைரக்ட். அதாவது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் அதிகமாய் தியானிக்க அதிகமாய் அறிய நான் வணங்குகிற தேவன் பரிசுத்தர். அதனால நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சமீப காலத்திலே ஒரு 15-20 ஆண்டு கூட இருக்கலாம், எனக்கு டேட் சரியா ஞாபகம் வரல. ஒரு ஆர்மி ஆபீசருடைய பயணம் செய்த ஒரு ஃளைட் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டது. அந்த பெண் வந்து ஏர் ஹோஸ்டஸா அந்த ஃளைட்ல இருந்தாங்க. அந்த தீவிரவாதிகள் எல்லாரையும் பயமுறுத்தினாங்க. ஒருத்தனை வந்து அந்த ஃளைட் வந்து பாகிஸ்தான்ல இறங்கின மாதிரி எனக்கு ஞாபகம். பாகிஸ்தான்ல இறங்கிட்டு அவங்க தீவிரவாதிகள் ஜெயில இருக்கவங்க வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு நல்ல டிமாண்ட்லாம் போட்டுட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் தலைமை தாங்கி கோஆர்டினேட் பண்ணி நடத்தின வந்து ஒரு இளம் பெண். அவர் தகப்பனார் வந்து ஒரு ஆர்மி ஆபீசர். அவர் அந்த பெண் வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு அந்த தீவிரவாதிகள் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் எல்லாம் யாரும் கண்டுபிடிக்க பாக்குறாங்க, அதெல்லாம் மறைக்க பாக்குறாங்க. ரொம்ப தைரியமா வேலை செய்யறான். அப்புறம் அந்த லாங் ஸ்டோரியை ஷார்ட்டா காமினா கடைசியில வந்து அந்த எல்லாரையும் இறங்கி போக சொல்றாங்க. அப்ப திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. எல்லாரையும் கடைசியா இறங்கி போய் அவன் எல்லாம் கடைசி பிள்ளை சிறு பிள்ளைகளை எல்லாம் இறக்கி விட்டு கடைசி அவ இறங்கும் போது அவள் சுட்டு கொல்லப்படுகிறார். ஏனென்றால் அவள் நினைச்சார், என் தந்தையார் வந்து ஆர்மி ஆபீசர், தைரியமான மனுஷன், அவருடைய மகன் நானும் தைரியமா இருப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார். உன்னை உருவாக்கின ஆண்டவர் நான் பரிசுத்தர். உன்னுடைய தேவனாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீயும் என்னுடைய சிருஷ்டியாகிய நீ, என்னுடைய பிள்ளையாகிய நீயும் பரிசுத்தமாய் நீ இருக்க வேண்டும். மூன்றாவது ரெஃபரன்ஸ் லெவிட்டிகஸ் 19:2. லேவியராகமம் 19.
இஸ்ரவேல் புஸ்தக சபை அனைத்தோரும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இது வந்து யாருக்கு சொல்லணுமா? முழு சபைக்குமே சொல்லணும். நம்ம நிறைய தடவை நினைக்கிறோம் நான் பரிசுத்தமா இருந்தா போதும். ஆனா உங்க யூத் ஃபெலோஷிப்ல இருக்கிற எல்லா பசங்களும் அந்த பரிசுத்தத்துல நடக்கிறாங்களா? அவன் எப்படி கேட்டா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்க பரிசுத்தம் மற்றவருடைய பரிசுத்தத்தை இம்பாக்ட் பண்ணணும். உங்களுடைய பரிசுத்தம் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். நீங்க வந்து அதாவது ஆண்டவர் சொல்ற சபைக்கே சொல்லுகிறார். He spoke to the congregation of the sons of Israel. அவங்களுக்கு சபைக்கே சொல்ற என்ன சொல்றாரு? நீங்க அனைவரும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும், ஏனென்றால் நான் பரிசுத்தர். 4வது தடவை ஒரே புத்தகத்துல மீண்டும் மீண்டும் இந்த சத்தியம் வருகிறது. ஏனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சீக்ரெட் இதுதான். நம்முடைய உருவாக்கின ஆண்டவர் பரிசுத்தர், அவருடைய கேரக்டர் ஹோலினஸ். Leviticus chapter 20 and verse 7. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஆண்டவர் 4வது தடவை சொல்லுகிறார். Thank you. அவர் வந்து நீங்கள் பரிசுத்த be holy. நான் உங்களை உண்டாக்கின ஆண்டவர் பரிசுத்தர். இந்த லெவிட்டிகஸ் புத்தகத்திலே வந்து எத்தனை தடவை இருக்குது? 4 தடவை. அதை வந்து புதிய ஏற்பாட்டிலே இன்னும் சில முறை, இன்னும் 3 முறை அதை ரிப்பீட் பண்ணியிருக்குது. 1 பேதுரு 1:16 வாசிங்க. அதே வாசகம் லேவியராம புத்தகத்தில் இருந்த அதே வாசகம் புதிய ஏற்பாட்டிலும் திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்கு. ஏன்னா அது முக்கியமான காரியம். 1 பேதுரு 1:16 வாசிங்க. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறது எழுதி இருக்கிறது. நீங்க எப்பயாவது யோசித்து பார்த்தீங்களா? நம்ம மாடர்ன் டே பாட்டுலாம் நிறைய வருது. இந்த நம்ம யூடியூப்ல பிரபலமான பாட்டுல எல்லாம் யாராவது எவனாவது அதை பத்தி சொல்றானா? பரிசுத்தமா இருக்குங்க. பைபிள்ல வந்து அது வந்து திரும்ப பைபிள்ல எழுதி இருக்குது. உண்மையாகவே அவங்க பைபிள் படிச்சு பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்றால் இதை பத்தி பேசணும்ல. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இந்த சத்தியம் சாத்தானால் சபைகளிலிருந்து திருடப்படுகிறது. அது தொடர்ந்து நம்ம அனுமதிக்க கூடாது. வேதத்தை அறிந்த நாம், வேதத்தை விரும்புகிற நாம் இதை அனுமதிக்க கூடாது. ஏன்னா வேதத்தில் திரும்ப 5வது முறை இது சொல்லப்படுகிறது. இது வந்து வேற வேர்டிங்ஸ் பத்தி இதே வாசகம் பைபிள் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். மத்தேயு 5:48. மத்தேயு 5:48. வாசிங்க. பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறபடியே நீங்களும் பூரண சர்க்குணர். இது வந்து பரிசுத்தர் நாங்க சொல்றது பதில் என்ன சொல்லிட்டு பூரண சர்க்குணர். ஏன்னா நமக்கு பரிசுத்தர் அதே வார்த்தையை சொல்லி சொன்னா போர் அடிக்கும். ஒரு நல்ல பேச்சாளருடைய என்ன ஒரு நல்ல பேச்சாளர்னா என்னன்னா ஒரே கருத்தை வந்து வேற கதை வச்சு, வேற லாங்குவேஜ் வச்சு, வேற டோனை வச்சு சொல்றதுதான் ஒரு நல்ல ஸ்பீக்கருக்கு அறிகுறி. நம்மளை உருவாக்கின ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் காட்டிலும், சீமானை காட்டிலும் மிக சிறந்த பேச்சாளர். அதனால பரிசுத்தர் அப்படின்ட்டு நீங்க அது சொல்றது உங்களுக்கு ஒருவேளை புடிச்சு போயிருக்கும் நினைச்சிட்டு அவர் வந்து வேற வழியை யூஸ் பண்றாரு. பூரண சர்க்குணராய் இருங்க அப்படின்னா என்னன்னா, நீங்க 28ஆம் வசனம் மத்தேயு 5:28 நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லுது? நம்முடைய பார்வையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவள் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் அடங்கி இருக்கிறது நம்முடைய பரிசுத்தத்துல. பரிசுத்தமான பார்வை, இச்சை இல்லாத பார்வை, கண்களிலே பரிசுத்தம். அது பெண்களுக்கும் தேவை, ஆண்களுக்கும் தேவை. இங்கே ஆண்களை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா
அங்க பெண்களுக்கும் இச்சை வரும் என்ற வேதத்துல எசேக்கியேல் 16 அதிகாரத்துல சொல்லி இருக்குது. எசேக்கியேல் 23 அதிகாரத்துல சொல்லி இருக்கு. அதை பத்தி நாம் இப்பொழுது பேச நமக்கு நேரம் இல்லை. இது 6வது தடவை மத்தேயு 5:48 be holy as you are as I am holy. அப்புறம் இன்னொரு ஒரு முறை இது இந்த வசனம்லாம் பைபிள்ல இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் பைபிள் காலேஜ்ல போயிட்டு நான் முதல் இயர் இருக்கும்போது என்னுடைய பைபிள் காலேஜுடைய பிரின்சிபல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பேரு டாக்டர் ஐவன் சத்யவர்தா, PhD முடிச்ச வேத வல்லுனர். அவர் தீம் ஃபார் தி இயர் அனௌன்ஸ் பண்றாரு. அப்பதான் எனக்கு தெரியும் பைபிள் இந்த மாதிரிலாம் வசனம் இருக்குது அப்படின்னு. 1 யோவான் 2:6 வாசிங்க. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறதை அவருக்குள் இயேசுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன். யாராவது சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று? கை தூக்கு பார்க்கலாம். இயேசுக்குள் நிலைத்திருக்கீங்களா? கை தூக்குங்க. தைரியமா தூக்கு. நிலைத்திருக்கீங்களா? ஓகே. இயேசுக்குள் நிலைத்திருந்தா என்ன பண்ணுமா? அவர் நடந்தபடியே நாமும் நடக்க ட்ரை பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம உடம்பு என்ன சொல்றதோ அது மாதிரி செய்யலாம். அப்படிதானே? என்ன சொல்றது வேதவாசனம்? நடக்க வேண்டும். அது கட்டளை. அந்த கட்டளை தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். நான் அடிக்கடி என்னுடைய யூத் மீட்டிங்ஸ் தான் சொல்றேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை அதிகமா நேசிச்சான். ஆனா அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஆனா ரொம்ப லவ் இந்த பையனுக்கு. அவன் சொல்றான், நீ வாயை திறந்து அந்த ஸ்டார் எல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணிட்டு என்ன கொடுப்பினா நான் வானத்தில் இருக்க எல்லா ஸ்டாரையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். நீ வாயை திறந்து உலகத்தில் இருக்க பட்டர்ஃப்ளை எல்லாம் பிடிச்சு எனக்கு கொடுங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா பட்டர்ஃப்ளையும் பிடிச்சு உன் கையில கொடுத்துருவான். நீ ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு வார்த்தை பேசு, நான் என்ன பண்றேன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லுவான். ஒரு காதலிலே விழுந்த பையன் பொண்ணு ஏதாவது சொல்லுவாளா என்று நினைத்து அவள் சொல்லுவதை நிறைவேற்றுகிறது இருக்கட்டும். ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் பரிசுத்தர், என்னுடைய கேரக்டரே பரிசுத்தம். அந்த கேரக்டர்னால உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய இதோட தலை சிறந்த இன்ஸ்பிரேஷன் உலகத்திலே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. 7 தடவை பைபிளில் சொல்லியிருக்கு. 4 தடவை பழைய ஏற்பாட்டு லேவியர் புத்தகத்திலே, 3 தடவை புதிய ஏற்பாட்டிலே நான் பரிசுத்தர், அதை போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று வெவ்வேறு வார்த்தைகளை வைத்து ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பைபிள பார்க்கிறோம்னா, இந்த மற்ற தெய்வர்கள் லேவியராகவும் 18:21 அவங்களை பத்தி நம்ம படிக்கலாம். மற்ற தெய்வங்கள்லாம் இது நம்மளுடைய தேவனை பத்தி பைபிள் சொல்லி இருக்குது. மற்ற தெய்வங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு ஒரு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போமே. ஓகே, லேவியராகவும் 18:21 உன் சந்ததியில் மோலேக்கு என்று மோலேக்கு என்று ஒரு கடவுள் இருந்தாரா? அந்த கடவுள் என்ன கேட்டாரா? உன் பிள்ளைய பலி கொடு அப்படின்னு சொன்னார். மோலேக்கு என்ற கடவுள் இருந்தாரு, பாகால் என்ற கடவுள் இருந்தாரு. பாகால் இந்த செக்ஸ் பாவத்திலே அதிகமாய் ஊறி போன ஒரு கடவுள். அவரை குறித்து வேத வல்லுநர்கள் பல உண்மைகளை சொல்கிறார்கள். இந்த பாகால் தெய்வம் தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு மாடோடு தகாத உறவை கொண்டவர் அப்படின்னு அந்த காலத்தில் லிட்டரேச்சர் சொல்லுது. அப்படிப்பட்டவர் தான். சோ பாகாலை வணங்கினா இதெல்லாம் நீ செய்யலாம். ஆனா ஜீவன் உள்ள பரிசுத்தமான தேவனை நீ வணங்கினா பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையில தானா வர வேண்டும். தானா உள்ளத்திலிருந்து ஊற்று போல வர வேண்டும். அவரை நீ நாளும் அறிய வேண்டும். நீ அப்படி வரலனா உண்மையாவே நீ அவரை நீ வணங்கல, உண்மையாவே நீ அவரை நேசிக்கல, உண்மையாவே அவருடைய கேரக்டரை நீ புரிந்து கொள்ளல.
the character of God. நீதி சங்கீதம் 119 8ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 105 115 115 8ஆம் வசனம் சீக்கிரமா. சங்கீதம் 115 8 அவைகளை பண்ணுகிறவர்கள் எதை பண்ணுகிறவர்கள்? விக்கிரகங்களை பண்ணுகிறவர்கள். அவர்களை விக்கிரகங்களை நம்புகிறவர்கள், விக்கிரகங்களை பண்ணுகிறவர்கள், விக்கிரகத்துக்கு முன்னாடி வணங்குகிறவர்கள் அவைகளை போலவே இருக்கிறார்கள். அதுதான் இப்ப இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. நம்ம எதுவும் நம்மளுடைய விக்கிரகம் போன். இந்த போன் பேசுமா? அதனாலதான் நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஃபுல்லா பேசி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறோம். பேசி நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சு பேச மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம வணங்குற விக்கிரகம் போல நம்மளே மாறிடும். ஏன்னா போனுக்கு வந்து பேச தெரியும். போன் வந்து ஒரு இயந்திரம், நம்மளும் ஒரு இயந்திரம் போல மாறிடும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய விக்கிரகம். எதை நாம் வணங்குகிறோமோ அதை போல நாம மாறிடுவோம். அதனால தினத்தோறும் அதிகாலையில எழும்பி உங்க போன்ல வந்து அலாம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி, நான் வந்து டபுள் அலாம் வச்சிருக்கேன். ஒன்னு ரெகுலர் அலாம், இன்னொன்று வந்து பே பண்ணி அலார்மி அப்படின்னு ஒரு ஆப் நான் டவுன்லோட் பண்ணி பாம்பு அடிக்கிற மாதிரிலாம் என்ன சம்டைம்ஸ் கேட்கும். சம்டைம்ஸ் என்னுடைய உடம்புக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படும். ஆனா ஒரு சில நாட்களிலே எனக்கு ஆண்டுடைய சமூகத்திலே வந்து அவருடைய வசனத்தை படிக்கணும் அப்படின்னு தேவைப்படும் போது அந்த அலாமியுடைய அலாம்லாம் வச்சு அதிகாலையில எழும்பி நான் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டுடைய சமூகத்திலே அவரை கொண்டாடுவேன், அவருடைய பரிசுத்தத்தை கொண்டாடுவேன். அப்படி பரிசுத்தத்தை கொண்டாடும் போது பரிசுத்தம் நேச்சுரலா நம்ம வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது சீக்ரெட். என்ன சீக்ரெட்? கேரக்டர் ஆஃப் காட். இரண்டாவது சீக்ரெட் லெவிட்டிகஸ் 18ல இருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கான சீக்ரெட். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, கரப்ஷன் ஆஃப் மேன். முதலாவது சீக்ரெட் என்னது? இரண்டாவது சீக்ரெட் கரப்ஷன் ஆஃப் மேன். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாரை போல செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தின் செய்கையை போல செய்யாமலும் அவருடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். யார மாதிரி இருக்கக்கூடாதா? எகிப்தை போல இருக்கக்கூடாதா? எகிப்து மக்களே நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னா, எகிப்து தேசத்துல அதாவது குடும்பத்துக்குள்ளே குடும்ப உறவினருக்கு மத்தியிலே தகாத உறவு ரொம்ப காமன். அதுதான் எகிப்து மக்களுடைய ஹிஸ்டரி. குடும்ப உறவு மத்தியிலே தகாத உறவு. அதாவது குறிப்பாக பார்வோன் குடும்பத்தார். பார்வோன் யாரு? எகிப்து தேசத்தில அரசன். அவன் என்ன நினைச்சானா, குடும்பத்திலே அண்ணன் தங்கச்சியோட, தங்கச்சி அண்ணனோட, பிள்ளை அம்மாவோட அந்த மாதிரி உறவு வச்சா அந்த சந்ததி வந்து ஸ்ட்ராங்கா கலப்படம் இல்லாம இருக்குன்னு மூட நம்பிக்கை, பாவ நம்பிக்கை வச்சிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை மாதிரி நீ இருக்காத, உருப்படாம போயிடுவ. அவனை மாதிரி இருக்காத. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து மாதிரி இருக்கக்கூடாது, அப்புறம் போற கானான் தேசத்து மாதிரி இருக்கக்கூடாது, உலகத்தான் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பக்கம் உலகத்தான் மாதிரி இருக்கக்கூடாது, அங்க போற உலகத்தான் மாதிரி இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக வாழணும். சோ நம்ம சுத்தி இருக்கிற கரப்ஷனை பார்த்தா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது, இவனை போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:2. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாது இருப்பாயாக. மற்றவங்க எல்லாமே போனை எடுத்துட்டு ரீலா பாக்குறாங்க. நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து உன் போனை எடுத்து பைபிள் படி. அவனை போல நீ செய்யணும்னு நினைக்காத. வித்தியாசமா இருக்கு. உன்னுடைய பேக்ல வந்து ஸ்பைன் இருக்குமானால், அது ஸ்பைன்ல எனக்கு தமிழ் என்ன சொல்ல தெரியல,
முதுகெலும்பு உனக்கு உண்மையாவே இருந்துச்சுன்னா உனக்கு வித்தியாசமாகும். இல்லாட்டி எல்லாரும் போல வந்து இருக்கணும்னா பபுள்கம் மாதிரி நீ இருந்தீங்கன்னா எல்லாமே உன் ஷேப்பை மாறிக்கிட்டு அவங்களோட நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தண்ணி மாதிரி அப்படியே ஃப்ளோ பண்ணி போயிரு. இல்ல முதுகு எலும்பு உள்ள ஒருத்தவனா இருந்தாலும் வித்தியாசமாயிரு. நீ நினைக்க கூடாது எல்லாருமே உருப்படாம போறாங்களே, எல்லாருமே ட்ரக் ட்ரை பண்றாங்க, எல்லாருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாருமே மேட்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு நானும் அப்படி பண்ண நினைக்க கூடாது. அது வந்து உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு உத்வேகம். அவனோட வித்தியாசமா இருக்க வேண்டும். அந்த கரப்ஷன் வந்து அந்த கரப்ஷன் வந்து உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த வேண்டும். அந்த கரப்ஷன் அரவுண்ட். அதுதான் புதிய பாட்டிலே பார்க்கிறோம். யூதா புத்தகம், புக் ஆஃப் ஜூட், வெளிப்படுத்தல் உண்டான புத்தகம். நான் வசனத்தை பாருங்க. அதாவது வெளிப்படுத்துதல் யூதா 1:17 நீங்களும் பிரியமானவர்களே நீங்களும் பிரியமானவர்களே தமிழ் இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து பட் யூ 16ஆம் வசனம் யூதா 1:16 பார்க்கும்போது அங்கே வாசிங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், குறை கண்டுபிடிக்கிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், இவங்களுடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும், முகஸ்துதி பண்ணுவாங்க. ஆனா இவங்கள மாதிரி நீங்க இருக்க கூடாது. இங்கிலீஷ் சொல்லுது நீங்க அவங்க பண்ணுவாங்க, அவங்க இச்சைகளுக்கு நேராய் நடப்பாங்க. they will walk according to their own lust. ஆனா நீங்க அப்படி நடக்க கூடாது. but you, அது ஒரு தடவை சொல்லிருக்காங்க பாருங்க. இரண்டாவது தடவை யூதா 1:20 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, இங்க வந்து மேட்ச் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு மேட்ச் ஆகும். நீங்களோ அவன் என்ன பண்ணுவான், உங்க சுத்தி இருக்கிற மக்கள் என்ன பாவம் என்ன செய்யலாம், ஆனா நீங்களோ 1 பேதுரு 2:9 வேதத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2:9 கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களே சோதனையின்றி ரட்சிக்கவும் நீங்களோ நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. நீங்களோ அதாவது நம்ம வந்து உலகத்துல இருக்கிறவர்களோட நம்ம வந்து வித்தியாசமா இருக்கணும். சோ உலகம் வந்து அப்படி ஒரு போக்கு போச்சுன்னா நம்ம டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. நான் ஊழியத்தில் இருக்கிற வாலிப ஊழியத்தில் இருக்கிற நான் சுத்தி பார்க்கும் போது வாலிபருக்கு வந்து அவர்களை பாவத்திலே கம்ஃபர்டபுளா இருக்கிற பிரசங்கிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரை கண்டால் எனக்கு சற்று கோபம் வரும், ஆனா அந்த கோபம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் எனர்ஜியோடு, இன்னும் வல்லமையா ஜீவன் இருக்கும் வழக்கம் இயேசுவின் சத்தியத்தை சத்தியமாய் பேசுவேன். அவன் இருக்கிற அப்படி இருந்தா நான் இப்படி இருக்க கூடாது என்று அவனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகும். கிரிக்கெட் மேட்ச்ல அப்படிதானே, ஓபனர்ஸ் 2 பேரும் 0, நம்பர் 3 பேட்ஸ்மேன் விராட் கோலி 0, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் 0, நம்பர் 5ல KL ராகுல் வந்தாருன்னா சதம் அடிக்கணும்னு நினைப்பாரா, நினைக்க மாட்டாங்க. இல்ல நம்மளும் முட்டை போட்டு போயிடலாம் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓபனர் 0, செகண்ட் ஓபனர் 0, நம்பர் 3 0, நம்பர் 4 0னா நம்பர் 5 நான் எப்படி அது நின்னு பதிலடி கொடுப்பேன்டா அப்படின்னு நினைப்பானா, நினைக்க மாட்டானா? அப்படி நினைக்கணும் நம்ம. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஓரக்கண் இருந்து அவர்கள் ஒரு சில நம்ம சமயத்தில் டிப்ரெஷன்லயும் கண்ணீரிலும் இருக்கும் போது அந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் பேசணும்.
ஏன்னா அவன் வித்தியாசமானவன், அவன் என் பிரச்சனைக்கு அவன் பதில் வைத்திருப்பான் அப்படின்னு அவங்களே உங்களிடத்தில் வருவார்கள். அவங்களே உங்களுக்கு வருவார்கள். சோ இரண்டாவது சீக்ரெட் என்னது? corruption of people around. முதலாவது சீக்ரெட் character of God. மூன்றாவது சீக்ரெட் commands of God. மூன்றாவது சீக்ரெட் commands of God. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரமா. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நம்ம கட்டளைகள் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அந்த அந்த கஷாயம் மாதிரி நினைக்கிறோம். அம்மா பாவக்காய் கூட்டு வச்சு அப்படி இருக்கும். பாவக்காய் கூட்டு மாதிரி கட்டளையா? ஐயோ! ஆனா வேதம் என்ன சொல்றது? கட்டளைனா ஜீவன். The commands of God inspire us to live holy. இந்த ஆண்டவர் அதுதான் வேதத்துல சொல்லியிருக்கார். அந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம். சங்கீதம் 119 9ஆம் வசனம் 11ஆம் வசனம். போய் வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே தானே. 11ஆம் வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை இருதயத்தில் வைத்தேன். அதுதான் யோசேப்புடைய சீக்ரெட். யோசேப்புக்கு என்ன பைபிள் இருந்துச்சு? யோசேப்பு எந்த பைபிள் எந்த அதிகாரத்துல சோதனையை மேற்கொண்டா? ஆதியாகமம் 39. சோ ஆதியாகமம் முன்னாடி எத்தனை புத்தகம் இருந்துச்சு? ஆதியாகமம் முன்னாடி புக் ஏதாவது இருந்துச்சா? யோசேப்புக்கு என்ன பைபிள்? அதுக்கு முன்னாடி வர அதிகாரம் தான் அவனுக்கு பைபிள். ஆனா அந்த பைபிள் அவன் கரைச்சி குடிச்சிருந்தான். அந்த பைபிளை கரைச்சி குடிச்சிருந்தான். ஆதியாகமம் 3:13 கரைச்சி குடிச்சிருந்தான். என்ன 3:13 சொல்லுது? ஆதியாகமம் 3:13 ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏவாளிடம் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் ஏவாளிடம் என்ன சொல்றாரு? வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, ஏவாளே, இப்படி செய்வது என்ன? போர்த்திபார் மனைவி அவனை பிடிச்சு இழுக்கிறாங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்சு இழுக்கிறாங்க. என்னோட சயனிக்க வா, என்னோட படுக்க வா, என்னோட செக்ஸ் உறவு கொள்ள வான்னு பிடிச்சு இழுக்கிறாங்க. ஆண்டவர் ஏவாளுக்கு சொன்ன வார்த்தையை மனப்பாடம் செய்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, ஏவாளே, what is this you have done? நீ ஏன் இப்படி செய்கிறாய்? அவன் என்ன கேட்டா, நான் இதை எப்படி செய்வது? ஆண்டவருடைய வசனம் அவன் இதயத்துல இருந்துச்சு. அது அவனுக்கு ஒரு வல்லமையை தந்தது. அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்த ஒரு அந்த ஆண்டவருடைய வார்த்தையினாலே, கமாண்ட்னால அவனுக்கு பெற்ற ஒரு உற்சாகம், ஒரு எனர்ஜி. நமக்கு வருகிற சோதனைகள், அதை பத்தி நான் ரொம்ப பிராங்கா நான் பேசுறேன். ஆபாச படங்கள் பார்க்கிற சோதனை, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். துக்க நாள் சென்ற பிறகு தாவீது அவளை அழைத்து பாத்ஷெபாவை வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. தாவீது முதல்ல என்ன செஞ்சது? முதல் காரியம் என்னது? நிர்வாணமான பெண்ணை, நிர்வாணமாய் குளித்துக் கொண்டிருந்த பெண்ணை பார்த்து ரசித்து இச்சித்தார். சோ போனோகிராஃபி பார்க்கிறது, ஆபாச படங்கள் பார்க்கிறது, ஆபாசமான வெப் சீரிஸ் பார்க்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அந்த வசனத்தை நம்ம
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். உன்னத பாட்டு 8:10 இதே காரியத்தை குறித்து தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காமனான பிரச்சனை, வாலிபருக்கான பிரச்சனை. உன்னத பாட்டு 8:10 அந்த ஸ்திரீ வந்து, அந்த பெண் வந்து தன்னுடைய புருஷன்ட்ட பேசுறா. அவ பேசுறதை நீங்க வாசிங்க, நான் அதை பேரஃப்ரேஸ் பண்றேன். என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், பெண் பேசுறா அவருடைய புருஷன்ட்ட, என் ஸ்தனங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களிலே கடாட்சியம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் பேசுகிறார்கள். மனைவி நிர்வாணமாய் நிற்கிறாள் புருஷனுக்கு முன்னாடி. அவருடைய ஸ்தனங்கள், அவருடைய மார்பகங்களை புருஷன் பார்க்கிறான். புருஷன் அவருடைய மார்பகங்களை பார்க்கிறான். மனைவியோ புருஷனுடைய கண்களை பார்க்கிறார். அந்த கண்களுள்ள என்ன இருக்குது? பைபிள் என்ன சொல்லுது? கடாட்சியம் அப்படின்னா என்னது? சமாதானம். ஏன்? புருஷன் மனைவியுடைய நிர்வாணத்தை பார்க்கலாம். ஆனா அந்த நிர்வாணம் வந்து பான் படம் நடிக்கிற நடிகையா இருந்தா கடாட்சியம் இருக்குமா? போயிருமா? சமாதானம் கண்ணில் இருக்குமா? போயிருமா? சமாதானம் கண்ணில் இருக்காது. மனைவியா இருந்தா சமாதானம் இருக்கும். மனைவியா இல்லைன்னா சமாதானம் போயிடும். மனைவியா ஆக போறான். நோ நோ நோ, மனைவியா இருக்கணும், ஆல்ரெடி இருக்கணும். அப்ப நிர்வாணமா பார்க்கணும். நான் நேரடியா பேசுறேன். மனைவியா இருந்தா நிர்வாணத்தை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கண்கள் என்ன இருக்காது? கடாட்சியம் இருக்காது. அந்த நிர்வாண காட்சிகளை பார்ப்போம் என்றால், மனைவி இல்லாதவர்களை நிர்வாண காட்சியை பார்த்து கொண்டே இருப்போம் என்றால், ஹார்திக் பாண்டியா இருக்கிறானே, அவன் அடிச்சா 6 எங்க போவோம்? 10th row 11th row டாப் 10 போய் லேண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி 6 நம்முடைய சமாதானமும் பறக்கும். போயிடும் சமாதானம். போனோகிராஃபி பார்த்தா. சோ வேதத்துல இருந்து ஆண்டவரே, சாங் ஆஃப் சாங்ஸ் 8:10, உன்னத பாட்டு 8:10, 2 சாமுவேல் 11:27 இந்த வசனங்களை நான் ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த சோதனை வரும்போது அந்த கமாண்ட் ஆஃப் காட் மூலமாய் சோதனையை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லுவோம். இன்னொன்னு, பையனும் பொண்ணும் தொடக்கூடாத இடத்திலே தொட்டு பழகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை. ஆதியாகமம் 26 6 முதல் 9 வரை வாசிக்க வேண்டாம், ஆனா பைபிளை பாருங்க. அங்கே ஈசாக்கு தன் மனைவியோடு விளையாடுகிறான், சந்தோஷமாய் இருக்கிறான், தொட்டு பழகுகிறான். மனைவியை வந்து இன்டிமேட்டாய் டச் பண்ணுகிறான். அவள் மனைவி இல்லாட்டா நான் இப்படி சொல்லலாம், தொடக்கூடாத இடத்துல அவன் தொட்டு மகிழ்கிறான் அப்படி சொல்லலாம். ஆனா மனைவி அது தொடக்கூடாத இடம் இல்லை, தொடலாம். ஆனா அந்த ஒரு ராஜா இருக்கிற, அவன் பேர் என்னது? அபிமலைக்கு வந்து அவருக்கு அதை காண்கிறான். ஜன்னல் மூலமா எப்படியோ அவன் அதை பார்க்கிறான். அப்படி கூப்பிட்டுட்டான். அவனை கூப்பிட்டு ஈசாக்க கூப்பிட்டு அவன் என்ன கேட்கிறான்னா, டேய், நேத்து வந்து இந்த பொண்ணை வந்து தங்கச்சின்னு சொன்ன, ஆனா ஜன்னல் ஓரமா பார்த்தா தங்கச்சி மாதிரி அவளை தெரியலையே, அவளை வந்து இங்கேயும் அங்கேயும் தொடரையே அப்படின்னு யாரு கேட்டது? அபிமலைக்கு. அபிமலைக்கு வந்து ஒரு விசுவாசியா, ஒரு பாஸ்டரா, தீர்க்கதரிசியா? அவிசுவாசிக்கே தெரியுது. தங்கச்சின்னு சொன்னா பரிசுத்தமாய் அந்த உறவு இருக்க வேண்டும். தங்கச்சின்னு சொல்லிட்டு தொடாத இடத்துல தொடுறதெல்லாம் வந்து வேதத்துக்கு புறம்பானது. பைபிள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த வசனம், அந்த சத்தியம் உள்ளத்துல இருக்கும் போது, இப்படிப்பட்ட பாவங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது விலகி போடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. அது மட்டுமல்ல, எசேக்கியேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம், அதையும் நீங்க வாசிக்க வேண்டாம், வீட்டுக்கு போய் வாசிங்க. 3ஆம் வசனம், எசேக்கியேல் 23:3, 8ஆம் வசனம், எசேக்கியேல் 23:8, 21ஆம் வசனம், எசேக்கியேல் 23:20,
23 21 எசேக்கியேல் 23 3 8 21 3 தடவை பெண்களுடைய மார்பகங்களை குறித்து வேதம் நேரடியாக பேசுகிறது. அங்கே இரு யூத் கேர்ள்ஸ், யாரு யூத் கேர்ள்ஸ், ஓஹல்லா அண்ட் ஓஹலிபா. இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ் என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகே, எனக்கு அது வாயில வராது. ஓஹல்லா அண்ட் ஓஹலிபா அவங்க புருஷன் அல்லாதவர்களை அவர்களை அப்படியாக அந்த ஸ்தலங்களிலே தொட அனுமதி கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறார்? அவருக்கு 9ஆம் வசனத்தை பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அது அப்படிப்பட்ட பிஹேவியர் ஆண்டவர் சொல்றாரா? பரவாயில்ல, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் யூத் பீரியட்ல யூசுவலா நடக்கும், இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரா? ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு? 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் அவளை அசீரியர்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா சாத்தானின் கையில இந்த பாவத்தை நாம் துணிகரமாய் செய்வோம் என்றால் சாத்தானின் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். ஜாக்கிரதையா இருக்கு, பரிசுத்தமாக இருக்கு. ஒரு திருமணம் நமக்கும் அந்த பெண்ணுக்கும் நமக்கும் அந்த ஆணுக்கும் திருமணமாகாவிட்டால் அவனோடு ஒரு காரிலே ஒரு தனிமையான இடத்துக்கு போகிறது, ஒரு அறையில் சென்று பூட்டிக் கொள்வது, அதெல்லாம் வேதத்தின்படி பாவமான காரியம். 2 தீமோத்தேயு 2:22 என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 2:22 2 தீமோத்தேயு 2:22 வாலிபக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளு. இது நேரடியான கட்டளை. இப்ப இன்னொன்று இதை அடிக்ஷனை குறித்து இந்த வசனம் சொல்லுது. விலகி மட்டும் ஓடக்கூடாது, கர்த்தரை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். விலகி ஓடிட்டு அட பாவி, நல்ல சான்ஸ் மிஸ் பண்றோம்டா. நம்ம 2 தீமோத்தேயு 2:2 யோசித்து நம்ம அந்த பொண்ணு கூப்பிட்டா, தனியா கூப்பிட்டா, நம்ம ரூம் போகாம ஓடி வந்துட்டோம். என்ன குட் சான்ஸ் மிஸ், கோல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அதை பத்தி யோசிக்காம ஆண்டவரை தொழணும். பழைய காலத்து பாட்டெல்லாம், அர்த்தமுள்ள பழைய காலத்து கிறிஸ்தவ பாட்டெல்லாம் பாடி ஆண்டவரை தொழுது கொள்ளணும். அந்த பாவமுள்ள அடிக்ஷனை நம்ம மேற்கொள்வதற்கு இன்னொரு அடிக்ஷன், வர்ஷிப் அடிக்ஷன் வேணும். சோ ஆண்டவருடைய பரிசுத்தமா வாழ்வதற்கான சீக்ரெட், முதல் சீக்ரெட் கேரக்டர். இரண்டாவது சீக்ரெட் corruption of people around. Third secret, coming up. Fourth secret, she is not your wife command. எழுதிக்கோ, அவள் உன்னுடைய மனைவி அல்ல. அவள் உன்னுடைய மனைவி அல்ல. அதனால அவள் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நான் அந்த அதிகாரத்தை திரும்ப படிக்கும் போது ஆவியானவர் எனக்கு காட்டுறாரு. 7ஆம் வசனம், லெவிட்டிகஸ் 18 7ஆம் வசனம், லெவிட்டிகஸ் 18 உன்னுடைய தாயை நிர்வாணப்படுத்தக்கூடாது, தகப்பனையும் நிர்வாணமாக்க கூடாது. அவள் உன் தாயை நிர்வாணமாக்க கூடாது. ஏன்? உன் தாய் உன்னுடைய மனைவி கிடையாது. உன் தாய் உன்னுடைய மனைவி கிடையாது. உன் தாய் தாய். உனக்கு ஒரே ஒரு மனைவி தான் வரப்போம், ஒரே ஒரு புருஷன் தான் வரப்போம். She is not your wife, she is not your husband. இது ஒரே இடத்துல மட்டும் இருக்குதா? இல்ல. பாருங்க 11ஆம் வசனம் பாருங்க, லேவியராகமம் 18:11. உன் தகப்பனுக்கு பிறந்த குமார்த்தினா, ஒருவேளை வேற கல்யாணத்து மூலமாய் பிறந்த குமார்த்தியா இருக்கலாம் அப்படின்னு பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னா உன்னுடைய
உன்னுடைய தங்கச்சி இல்ல, உங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்த உறவுனால பிறந்த ஒரு தங்கச்சி. அவளை நிர்வாணமாக்க கூடாது. அவ உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ பிறக்கலனா கூட அவள் உனக்கு சகோதரி. தாவீது மகன், தாவீது மகன் தாமார். அப்புறம் தாமார் ஒரு எடுத்துக்காட்டு. தாமார் அவள் கற்பழிக்கப்பட்டாள் அல்லவா? யாரால கற்பழிக்கப்பட்டாள் சொல்லுங்க, அது எந்த அதிகாரத்தில் இருக்குது? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அவளை கற்பழித்தது தன்னுடைய சொந்த சகோதரன். அப்பா சேம், ஆனா அம்மா வேற. அப்படிப்பட்ட சகோதரியை சகோதரி என்று பாரு, மனைவி அல்ல. she is not your wife. நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, இறுக்கமா இருக்குது. நான் ரொம்ப பிராக்டிகலா பேசுறேன். எல்லாம் ரொம்ப ரொம்ப இறுக்கமா இருக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின் பஸ்ஸோ சான்ஸ் கிடைச்சா அந்த பெண்ணை தொடாத இடத்துல தொடுவீங்களா? தொட மாட்டீங்க. ஏனென்றால் அவள் உன் மனைவி அல்ல, அவன் உன் புருஷன் அல்ல. அனுமதிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. இது அங்க மட்டும் இல்ல, 14ஆம் வசனத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. 17ஆம் வசனத்துல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. 14ஆம் வசனத்துல இருக்குது, 17ஆம் வசனத்துல இருக்குது. சோ இதுதான் இது இன்னொரு சீக்ரெட். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற புருஷன், ஆண்டவர் கொடுத்த மனைவி, அவர்கள் வரும் வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கையிலே இதெல்லாம் ஓகே. நீதிமொழிகள் 5:18, 19, 20 வாசிங்க. நீதிமொழிகள் 5:18, 19, 20. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் இளவயது மகதியோடு என்ன சொல்றது பைபிள்? ஆல் நைட் பிரேயர் பண்ணு அப்படின்னு மட்டுமா சொல்லிருக்கு? உன் இளவயது மனைவியோடு பைபிள் படி அப்படி மட்டுமா சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? இளவயது மனைவியோட மகிழ்ந்திரு. அப்படின்னா திருமணத்துக்குள்ள இதெல்லாம் ஓகே, ஆண்டவரே அனுமதிக்கிறார். அதை உணரு. அந்த உறவை இங்கேயும் அங்கேயும் கையை நீட்டி மற்றதை நீட்டி பண்ணக்கூடாது. பரிசுத்தமா வாழணும், ஒழுக்கமா வாழணும். she is not my, அந்த சகோதரியை பார்த்தா she is not my wife. அதனால அவங்க பத்தி அவங்க தொடக்கூடாது, அவங்களை பத்தி தப்பா யோசிக்க கூடாது. அதுதான் லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார். சோ என்ன சீக்ரெட் சொல்லுங்க? முதலாவது சீக்ரெட் கமாண்ட் ஆஃப் காட், கேரக்டர் ஆஃப் காட். இரண்டாவது கரப்ஷன் ஆஃப் மேன் அரவுண்ட். அப்புறம் மூன்றாவது கமாண்ட் ஆஃப் காட். முக்கியமா மூன்றாவது. நான்காவது she is not your wife. She is not your wife. Okay, ஐந்தாவது the cost of committing sin. பாவத்தை செய்வதனாலே வருகிற விளைவு. பாவத்தை செய்கிறதுனாலே வர விளைவு. நீதி லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நேரா போயிடு. 25ஆம் வசனம். அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். என்ன கக்கி போடும்? தேசம் தன் குடிகளை கக்கி போடும். அதாவது இந்த பாலுணர்வு பாவம் அதிகரிக்க அதிகரிக்க அது எதை பாதிக்கும்? தேசத்தை பாதிக்கும். அது சோசியாலஜி, அதாவது ஹியூமன் ஹிஸ்டரியை படிக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் பைபிள் பிரகாரமா இந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட பரிசுத்தம் இல்லையோ அந்த ஜெனரேஷன்லாம் சீக்கிரமா சூன்யமாயிருச்சு, சீக்கிரமா உருப்படமாயிருச்சு. எங்கெல்லாம் இந்த கட்டளைகளை ஒருவேளை பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணினா கூட மிக கிரமமாய் ஃபாலோ பண்ற ட்ரை பண்ற சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் செழித்து முன்னேறி செல்கிறது. இது சரித்திரம். இது நம்ம நினைக்கலாம், இது நான் பிரைவேட்டா பண்ணுகிற பாவம், பிரைவேட்டா நான் பண்ணுகிற பாவம், அதை குறித்து யாருக்கும் ஒன்னும் அஃபெக்ட் ஆகாது. இல்லை இல்ல, உன்னுடைய தேசத்தை அஃபெக்ட் பண்ணும், உன்னுடைய சபையை அஃபெக்ட் பண்ணும், உன் குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணும். புருஷனான நான், பிரசங்கியாகிய நான் செக்ஸ் பாவத்தில் விழுவோம் என்றால் என் குடும்பத்தை அதை பாதிக்கும், என் ஊழியத்தை பாதிக்கும்.
என் நிமித்தம் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படும் என்று ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோ அந்த கான்சிக்வென்சஸை யோசித்து பார்க்கணும். அந்த கான்சிக்வென்ஸை யோசித்து பார்க்கணும். அந்த கான்சிக்வென்ஸை யோசித்து பார்க்காம தான் ரூபன் தன்னுடைய அம்மா கிட்டே வந்து, அம்மானா உண்மையான அம்மா இல்ல, மறுமனை ஆட்டி, அவருடைய அரமனை ஆட்டி அம்மா போலதான் அவர்களோட சித்தி, அவர்களோட தகாத உறவு கொண்டால் அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த கான்சிக்வென்ஸை பாருங்க. ஆதியாகமம் 49:3-4. நீ மேன்மை ஏன் சொல்றார்? நீ மேன்மை ஆதியாகமம் 49:3-4. ஏன் மேன்மை அடைய மாட்டாய்? உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல நீ ஏறினாய், உன் சித்தியோடு தகாத உறவு கொண்டாய். பெரிய கான்சிக்வென்ஸ். ஆனா அதே அதிகாரத்துல யோசேப்பை குறித்து எழுதி இருக்குது, நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 49:22-26. யோசேப்பு பரிசுத்தமாய் இருந்தவன், அவனுக்கு ஆசீர்வாதம். 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அவர் உனக்கு துணையாயிருப்பாய் யோசேப்பே. போத்திபார் மனைவிக்கு உன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விலகி ஓடின யோசேப்பே, யார் உனக்கு துணையாயிருப்பா? கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பா. சோ அந்த கான்சிக்வென்ஸை யோசிச்சு பார்க்கணும். கான்சிக்வென்ஸை யோசிச்சு பார்க்கணும். முதல் 5 ஸ்டெப் ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். 6வது, இயேசுவின் மேலே காதல். இயேசுவின் மேலே காதல். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஈஸி டு ரிமெம்பர். உன் மனைவி உயிரோடு இருக்கையிலே அவளுக்கு உத்தரமாக மனைவியுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்க பொருட்டு அவளை விவாகம் பண்ண லாகாது. உன்னுடைய வைஃப் உயிரோடு இருக்கும் போது உன்னுடைய வைஃபோட யங்கா நீ உள்ள நினைச்சிருக்கிற, யாருக்கும் தெரியாத அந்த எண்ணம், ஆனா ஆண்டவர் பார்க்கறார். நீ நினைக்கிற என் வைஃபோட யங்கா, என் வைஃபோட கியூட்டா இருக்கிறாங்களே அப்படின்னு இச்சை உள்ள எண்ணம் உன் ஹார்ட்ல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு கூடாது. ஏன்னா முதலாவது அது உங்க வைஃபுக்கு அது பெரிய பொறாமையை ஏற்படுத்தும். அதை ஆவிக்குரிய ரீதியில மெடிடேட் பண்ணா ஆண்டவருக்கு உங்களுடைய அன்பு முக்கியம். உங்கள் அன்பை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அவர் ஒரு ஜெலஸ் காட். அவர் மேலே உங்கள் காதல் தினந்தோறும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா பாவ இச்சைகளை மேற்கொள்வது சாத்தியமாய் ஆகும். Crazy love for Jesus. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கு நிமிடம் செலுத்த வேண்டும். ஆண்டவரோடு அந்த காதலிலே வளர்வது. எனக்கு திருமணம் ஆகி 24 ஆண்டுகள் ஆகிறது. நான் தாலி கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சு. நான் நினைக்கிறது இல்லை, தாலி கட்டியாச்சு. இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம விழுத்த கவனிக்கலாம். ஓகே, கவுன்சிலிங் வேணுமா? கவுன்சிலிங் பண்ணலாம். பிரசங்க ப்ரிப்பேர் பண்ணலாமா? அப்படின்னு அதை மட்டும் நினைக்கிறது இல்லை. நான் என் மனைவியை எப்படி சந்தோஷமா நான் வைத்துக் கொள்ள முடியும்? ஒரு ஷார்ட் ரைட் போக விரும்புறாங்க அப்படின்னா, வா ஸ்கூட்டர்ல ஏறு, வா கார் எடுக்கலாம், போலாம். ஈசிஆர் போய் டிரைவ் பண்ணலாமா? ஈசிஆர்ல வந்து யூத் கேம்ப் ப்ரீச் பண்றது மட்டும் நான் வந்தது கிடையாது. என் மனைவியை கூப்பிட்டு அவங்களோட மெதுவா பேசிக்கிட்டு ஜாலியா பேசிட்டு போவோம். ஏன்? என் மனைவியின் மேலே இருக்கிற காதலை நான் வளர்க்க விரும்புகிறேன். அதுபோல இயேசுவின் மேலே இருக்கிற காதல் வளர வேண்டும். அந்த மனைவி மேல இருக்க காதல் வளர வளர உலகத்திலே மிகுந்த பியூட்டிஃபுல் கேர்ள் என்கிட்ட வந்து என்கிட்ட தவறா நடந்தனால கூட அது வந்து எனக்கு அது அட்ராக்ஷனே கிடையாது.
அதாவது அது மேல அவங்க மேல அவங்களோட பியூட்டிஃபுல்லான கேர்ள் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல். என்னுடைய கண்களுக்கு அவங்க தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்படி ஒருவேளை இருந்து அவங்க என் மேல எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினா கூட அந்த இன்ட்ரெஸ்டுக்கு காந்த சக்தி கிடையாது. ஏன்னா அவங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். அது போல இயேசுவின் மேல இருக்கிற அந்த காதல் அப்படின்னா மொட்டை மாடி போயிட்டு இயேசுட்ட அப்படியே வாக் பண்ணி ஜோம் பண்ணுங்க. ஓகே, ஃபுல் மூனா சூப்பர் ஆண்டவரே, லைட்டிங்லாம் தேவையில்லை. மேல ஒரு பியூட்டிஃபுல் லைட் போட்டீங்க, ஒரு பெரிய ரவுண்ட் டியூப் லைட் போட்டீங்க. நைட் ஃபுல்லா நான் வந்து உங்களை துதிக்க போறேன். ஒரு 2 hours 3 hours துதிக்க போறேன், பைபிள் படிக்க போறேன், ஜோம் பண்ண போறேன், நடந்து குதிக்க போறேன், உங்களுடைய நாமத்தெல்லாம் சொல்லிச்சாரு, உங்களுடைய சமூகத்தை டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு அந்த காதலிலே நம்ம வளர்ந்தால் பாவத்தின் கட்டு நம்ம வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்படும். ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய ராஜ்யம் பெனிஃபிட் அடைகிறது. அது தேவனுடைய ராஜ்யம் என்ற சீக்கிரம். தேவனுடைய ராஜ்யம் 24 வசனம், லேவியராகமம் 18:24. குயிக்கா. தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய செக்ஸ் அவலட்சணத்தினால எது தீட்டுப்படுகிறது? சோ நாம ஏன் பரிசுத்தமா வாழணும்? நம்முடைய பாவங்கள், நாம் செய்கிற foolish thingனால தேவனுடைய ராஜ்யம் பண்ணப்படுது. சோ தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னா நம்ம வந்து அதை யோசித்து இந்த பாவத்துக்கு இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த பாவத்துக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். இந்த குட்டி கதையை சொல்லி நாம் கட்டளை முழுவோம். பில்லி கிரஹாம் என்ற ஒரு தேவ ஊழியர், அமெரிக்காவை சேர்ந்தவர், உலகத்திலே மிக அதிகமான நபர்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களிலே சுவிசேஷம் அறிவித்த அந்த ஸ்லாக்கியம் அவருக்கு இருக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்கார். அவரை குறித்து நான் அதிகமாக பேசலாம், ஆனால் அதுக்கு நேரம் இல்லை. அவருக்கு வந்து 98 வயசு 99 வயசு. அப்ப வந்து அவருக்கு எல்லாமே பெட்ல தான், எல்லாமே அவரை வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாரு. அப்ப வந்து ஒரு நர்ஸ் அவரை பார்த்துட்டாங்க. அவர் தன்னுடைய மகன் பில்லி பிராங்க்லின் சொன்னாரு, பிராங்க்லின், ஒரு நர்ஸ் என்ன பார்க்க கூடாது, 2 நர்ஸ் வரணும். ஏன்னா நான் தனியா ஒரு லேடி கூட நான் இருக்க மாட்டேன். யார் பேசுறது? 98 வயசு தாத்தா. ஒரு நர்ஸ் போடாது, 2 நர்ஸ் போடும். அந்த நர்ஸோட என்ன தனியா விடாதீங்க. ஏன்னா என் சாட்சிய காத்துக்கொண்டு நான் மறிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் மறிக்க விரும்புகிறேன். ஏன்னா சாட்சியை காத்தா யாருக்கு லாபம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய சவால். நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம். அது ஒரு மோட்டிவேஷன். கட்டளை போடுங்க. ஆண்டவருக்கு சமத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த சீக்ரெட்ஸ்க்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, the character of God, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த character of God நான் செலிப்ரேட் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே, அந்த கரப்ஷன், அந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து எல்லா விதமான கெட்ட பழக்கத்துல இருந்தாலும் அந்த கெட்ட பழக்கம் வந்து என்னை பாவத்திலே தூண்டாது. அந்த என்ன பாவத்தை விட்டு விலகி ஓட எனக்கு இன்ஸ்பயர் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த கமாண்ட் ஆஃப் காட். எசேக்கியேல் 23 இருந்த சத்தியம், ஆதியாகமம் 26 இருந்த சத்தியம். பரிசுத்தமாய் வாழ்வேன், போனோகிராஃபிக்கு விலகி ஓடுவேன், வேதத்திலிருந்து சத்தியங்களை புரிந்து கொண்டு போனோகிராஃபிக்கு விலகி ஓடுவேன். ஒரு ஆண் என்னை தகாத விடத்திலே தொட அனுமதிக்க மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ்வேன். ஒரு பெண்ணை தகாத விதத்திலே தொடமாட்டேன் என்று வேதத்திலிருந்து புரிந்து நான் வாழ்கிறேன் என்று நீங்க ஆண்டவரை கமிட் பண்ணுங்க. ஆண்டவரை கமிட் பண்ணுங்க. எபிரேயர் 12 நாள் யாராவது கண்களை திறந்து உங்களுக்கு வேதத்தை வாசிங்க. அது ஒரு சவாலை நமக்கு கொடுக்கிறது. அந்த சவாலை நம்ம இப்பொழுது சந்திப்போம். எபிரேயர் 12 நாள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில்
ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. அப்படின்னா பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் என் வாழ்க்கை ஜீவன் போனாலும் பரவாயில்ல, பரிசுத்தமாய் வாழ்வேன். அப்படிப்பட்ட கமிட்மெண்ட் செய்யற யூத் யாராவது இருக்கிறீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. பாவத்துக்கு விரோதமாய் நான் போராடுவேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற யூத் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க. கம் ஆன், எந்திரிச்சு நில்லுங்க. பாவத்துக்கு விரோதமாய் நான் போராடுவேன், அந்த போராட்டத்தில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, பரிசுத்தமாய் வாழ்வேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் அப்படின்னு அர்ப்பணிங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுவேன், என் உயிரே போனாலும், என் உயிரே போனாலும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்பேன். ஒருவேளை எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களே அப்படின்னு எந்திரிக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனா அனைவரும் எந்திரிச்சிருக்கீங்க, நல்லது. ஆனா என்னுடைய பிரேயர் எல்லாம் உண்மையாகவே நான் என்னுடைய ஆண்டுடைய கேரக்டரை யோசித்து பரிசுத்தமாய் வாழ்வேன். அவர் பரிசுத்தம், நான் பரிசுத்தமாய் இருப்பேன். இந்த உலகத்தில் இருக்க கரப்ஷன் என்னை ஆண்டவரை விட்டு விலகி செல்ல செய்யாது. ஆனால் இன்னும் அவருக்காய் டிஃபரெண்டா வாழ வேண்டும் என்று என்னை இன்ஸ்பயர் பண்ணும் அவருடைய கட்டளைகள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவருடைய கட்டளைகள் என்னுடைய இதயத்தில் தங்கி, யோசேப்புக்கு எப்படி தங்கி அவன் சோதனைகளை ஏற்றுக்கொண்டானோ, போத்திபாருடைய மனைவியுடைய இழுப்பிலிருந்து விடுபட்டு ஓடினானோ, நானும் அவருடைய கமாண்ட ஹார்ட்ல வச்சுட்டு அந்த பாவம் நிறைந்த அந்த சோதனையை, பாவத்துக்கு இழுத்து போற அந்த சோதனையை விட்டு நான் விலகி ஓடுவேன். ஆபாசப்பட சோதனை, இச்சை சோதனை, அந்த சோதனையை, அந்த கமாண்டை கேரி பண்ணிட்டு, அந்த கமாண்டை கோட் பண்ணிட்டு நான் ஓடுவேன் என்று ஆண்டுடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்க. இயேசுவின் மேலே இருக்கிற காதல், அந்த காதலில் நான் வளருவேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சத்தியங்களை என்னுடைய வாழ்க்கையில அபியாசிப்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சொன்ன பாவத்தின் மேலே வெற்றி கொள்ளுகிற சத்தியங்களை இன்னும் அதிகமாய் திரும்பவும் வாசித்து புரிந்து என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசிப்பேன். For she is not your wife, for she is your mother, she is your sister என்ற வாக்கு, அவர்கள் உன்னுடைய மனைவி அல்ல, அவர்கள் உன் தாயார், அவள் உன்னுடைய மனைவி அல்ல, அவள் உன் சகோதரி என்ற வாசகங்கள் ஆண்டவரே என்னை உற்சாகப்படுத்தி பாவத்தை விட்டு விலகி செல்ல செய்யும் என்று நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. Gracious Heavenly Father, ஆண்டவரே இந்த அருமையான வாலிப தம்பி தங்கைகளுக்கு இந்த ஒரு எளிதாக புரியாத ஒரு பேசேஜில் இருந்து இவ்வளவு தெளிவாய் பேசினீர்கள் ஆண்டவரே. லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலே 14 முறை you shall not uncover the nakedness of, இந்த நபரை நிர்வாணமாக்காதே, இந்த நபரை நிர்வாணமாக்காதே, இந்த நபரை நிர்வாணமாக்காதே, இந்த நபரை நிர்வாணமாக்காதே என்று 14 முறை நீ சொல்லியிருக்கிறீர்கள் அந்த அதிகாரத்திலே. மனைவி இல்லாத இந்த நபரை நீ நிர்வாணமாக்காதே, புருஷன் இல்லாத நபரை நீ நிர்வாணமாக்காதே, அந்த நிர்வாணத்தை நீ என்ஜாய் பண்ணாதே என்று 14 முறை சொல்லியிருக்கிறீர்கள். திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறீர்கள். அதை புரிந்து எங்களுக்கு அனைவருக்கும் வருகிற அந்த ஆபாசப்பட சோதனை மற்றும் பற்பல சோதனைகளை வசனத்திலிருந்து வசனமாகிய வாழ் பிடித்து அதை சுழற்றி சாத்தானை மேற்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் தர வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வல்லமை தாரும் என்று சொல்லுங்க ஆண்டவரே. அந்த பாவத்தை ஜெயிக்க இந்த வேத வசனம் என்ற அந்த
வாளை சுழற்ற. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. வேத வசனம் என்ற வாளை சுழற்ற. உங்க பைபிளை கையில எடுத்துக்கிறீங்களா? வானத்தில் தூக்குறீங்களா? வேத வசனம் என்ற வாளை சுழற்ற. இந்த ரவி ஜடேஜா மாதிரி கொஞ்சம் பண்றீங்களா? ரவி ஜடேஜா பார்த்துருக்கீங்களா? சிஎஸ்கே, பாம்பர் சிஎஸ்கே என்ன பண்ணுவான்? பேட்டர் சுத்துவானா? வேத வசனம் என்ற வாளை சுழற்ற. அப்படி செய்து சோதனைகளை மேற்கொள்ள என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு லேவியராகமம் 18 மூலம் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.